இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. என்னாச்சு? ஐயா, இன்னும் சரியான சந்தர்ப்பம் வரலங்க ஐயா. வந்தவொடனே நான் வேலையை முடிச்சிடறேன் ஐயா. டேய், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ஆக்சிடென்ட்லாம் பண்ண வேண்டாம். கத்தி இருக்குல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா. அங்கேயே ரகுராம குத்தி கொன்னுடு. ஐயோ, எல்லாரும் முன்னாடியுமா ஐயா? ஆமாடா, இன்னைக்கு அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. குத்தி கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடு. சரிங்க ஐயா, அப்போ நான் முடிச்சிடறேன் ஐயா. சொல்லு கதிர். மாயா, அந்த கார்த்திகை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல மாயா. ஏன், என்னாச்சு? அந்த கார்த்திக் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் குடும்பத்துல ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு போறான். என்ன சொல்ற? ஆமா, ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. நான் அந்த புவனேஸ்வரியை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். இங்க சிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பங்களாவுக்கு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல மாயா. பங்களாவுக்கு எதுக்கு போனாங்க? தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. கதிர், கார்த்திக் வேற ரிமாண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ற. அந்த புவனேஸ்வரி அன்னைக்கே மிரட்டிட்டு போனா. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிற யாரையாவது ஏதாவது செய்ய பாப்பா. எனக்கும் அதான் தோணுது. அவங்க பண்ணிருக்கிற பிளானுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ உள்ள என்ன இருக்கு, என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லனா நம்ம வீட்டுல நடக்கிற பூஜையை தடுக்கிறதுக்கு கூட அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு போன் பண்ணு, சரியா? நான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். சரி.